எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் இதுவரைக்கும் ஒரு 2000 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருப்பேன். முதல்லலாம் சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கும்போது, ஒரு உதாரணத்துக்கு ஒரு டம்மி போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஏதாவது ஒரு ரொம்ப எச்சரிக்கையாக ஏதாவது ஒரு விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கும்போது எதுவும் பெருசாக பிரச்சனை இருக்காது. அப்புறம் என்ன ஆகுது, ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்களை ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான சேனல்கள்லாம் தூக்கிட்டாங்க, பல வீடியோக்களை தூக்குறாங்க. ரெகுலராக 2 வீடியோ டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கோம். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் அப்படின்றது மெயின்டைன் ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ சில நாட்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி மெம்பர்ஷிப் அப்படின்றத நான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நான் ஏதாவது என்னுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஒரு ப்ரைவேட் பிளாகாக போடுறதுக்கும் அதை பப்ளிக்காக போடுறதுக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு எங்கேயாவது ஒரு லைவ் மீட்டிங்கில் போய், சார் நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் யாராவது ஒருத்தரை பார்த்து பேசுகிறேன், அவர் ஏதாவது ஒன்று ஃப்ரீயாக பேசுகிறான்னு வச்சிங்களேன், மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், இதை நம்ம எப்படி இதை பேசலாமா இல்லையா அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கும். அது ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நானே போய் ஏதாவது ஒரு கோர்ஸ் ஒன்று அட்டன் பண்ணுறேன், அந்த கோர்ஸில் என்ன சொன்னாங்க அப்படின்றத ஒரு பப்ளிக்காக ஒரு வீடியோ போடுறதுக்கும் ப்ரைவேட் மெம்பர்ஸ்க்கு வீடியோ போடுறதுக்கும் சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. காப்பிரைட் ரிலேட்டடான விஷயத்துலேருந்து ஆரம்பித்து பல்வேறு வசதிகள் என்பது ப்ரைவேட்டில் இருக்குது, பப்ளிக்கில் சிலது இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய 2 வீடியோனுடைய ஃபார்மெட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அதில் என்ன பேசுகிறோமோ அதை அப்படியே தான் பேசிகிட்டு இருக்க போகிறோம். அடிஷ்னலாக இந்த கம்யூனிட்டியோட ஒரு ஸ்டெப்பு க்ளோஸராக போகணுன்னா என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்களா தான் சரி மெம்பர்ஷிப் லான்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிருந்தேன். அதில் அந்த 59 ருபீஸ் தான் இருக்கிறதுலேயே ஒரு லாஸ்ட் ஒன்று. அதில் இந்த ஷார்ட்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் மெம்பர்ஸுக்கு போடணும். ஒரு இடத்துக்கு நான் போகிறேன், அங்கே போயிட்டு இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகிறேன்னு வச்சிங்களேன், ஒரு பெரிய ஆளை மீட் பண்ணுற, அவரை பார்த்து, சார் நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, என்னவெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஃப்ரீயாக பேசணும்னு வச்சிங்களேன். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எதை பற்றியெல்லாம் அவர் பேசுவார், நம்ம என்ன பேசுவோம் அப்படின்றது ஒரு அந்த லைவில் சென்சார்ஷிப் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் வீடியோவை போடும்போது அதிலிருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் யாருக்காவது கிடைக்குமா அப்படின்ற போன்ற ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் தான் அந்த ஷார்ட்ஸ் அப்படின்ற மெம்பர்ஸ் ஒன்லி ஷார்ட்ஸ் அப்படின்ற ஒரு மெம்பர்ஷிப் லெவல் 1 59 ரூபாய்க்கு. அடுத்தது லைவ் வீடியோக்கள் போடும்போது ஏதாவது ஒன்று அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், ஒரு ஃப்ரீயாக டிஸ்கஷன் பண்ணக்கூடிய அந்த லைவ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் அல்லது வீடியோக்கள் டைரெக்டாக பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோக்கள்லாம் 179 ரூபா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுமே மெம்பர்ஷிப் ரிலேட்டடான விஷயங்கள். இது மாதத்துக்கு ஒரு தடவையோ அல்லது மாதத்துக்கு 2, அது எப்படி அப்படின்ற அல்லது டே டு டே ஆக்டிவிட்டீஸை போடுறோமா, அது எல்லாமே அடுத்தடுத்த பட்சம் தான். பட் இப்போதைக்கு ரெகுலராக வரக்கூடிய 2 வீடியோக்கள் கூட அடிஷ்னலாக இந்த மெம்பர்ஷிப் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை போய் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு நாள் பார்த்துருக்க மாட்டீங்க 4 வருஷமாக. இப்போ ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த லெவலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது இந்த 2 வீடியோக்கள் மட்டுமே ரெகுலராக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எந்த சேஞ்சுமே இல்லை, எப்பவும் போல் இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அதில் ஜாயின் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணால் மட்டும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ரைவேட் வீடியோக்கள் ஷார்ட்ஸ் என்பது வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது டெய்லியுமோ அல்லது மாதத்துக்கு ஒரு முறை லைவ் அப்படின்றது போடுறது உங்களுக்கு அந்த ஜாயின் அப்படின்ற அலர்ட்டில் வரும். எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஜேர்னியும் உங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஜேர்னியும் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு க்ளோஸராக இது ஏதாவது உதவி செய்தா அப்படின்றத பார்க்கணும். நான் லாஸ்ட் வீக் பேசிகிட்டு இருந்தப்போ கூட ஒரு நண்பர் சொன்னார், நீங்கள் அந்த மெம்பர்ஷிப் லான்ச் பண்ணோன்னே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்கள், அதை நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கணும், எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் அப்படின்னாரு.